நம்முடைய மற்ற அனைவர்களையும் பற்றி ஒரு அறிமுகத்தை நிகழ்த்துவார்கள். அதற்கு தொடர்ந்து பட்டமளிப்பு அனைவரும் தயவு செஞ்சு அல்லாவுக்காக பெண்கள் கொஞ்சம் அமைதியா கேளுங்க. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل جزاء الإحسان إلا الإحسان؟ صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பான கோவை கல்விக்கடை ஆசாத் நகர் ஜாமியா பதரியா மகளிர் அரபிக் கல்லூரியினுடைய 6ஆம் ஆண்டு நிறைவு விழா, 4ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய பாசத்திற்குரிய சிங்காநல்லூர் அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய பொதுச் செயலாளர் அல்ஹாஜ் மன்சூர் ரஹ்மான் சாஹிப் அவர்களே, துஆ ஓதி துவக்கி வைத்து அமைந்திருக்கிற நூருல் உலமா ஹஜ்ரத் கிப்லா அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய என்னுடைய பாசத்திற்குரிய அருமை நண்பர் அல்ஹாஜ் ஜேஎஸ் ஹக்கீம் பாய் அவர்களே, துவக்க உரை நிகழ்த்தி அமைந்திருக்கிற கோவை மாநகர அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅத் உலமா சபையினுடைய கூட்டுதலுக்குரிய தலைவர் மௌலவி அல்ஹாஜ் முஹம்மது அய்யூப் பாக்கவி ஹஜரத் அவர்களே, முன்னிலை நிகழ்த்தி அமைந்திருக்கிற கோவை மாநகர ஜமாஅத் உலமா சபையினுடைய பொருளாளர் மௌலவி அல்ஹாஜ் முஹம்மது ஷஃபி யூசுஃபி ஹஜரத் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற எங்களது ஜாமியா பதரியாவுடைய முதல்வர் மௌலவி முகமது இல்யாஸ் பிலாலி ஹஜரத் அவர்களே, கிராத் ஓதிய கீதம் இசைத்த பாசத்திற்குரிய ஆழின் பெருமக்களே, சிறப்பான முறையிலே நேரம் குறைவாக இருப்பதன் காரணமாக சில நிமிடங்களிலே என்னுடைய அறிமுக உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அனைவருடைய பெயர்களும் சொல்ல முடியாத ஒரு சூழலாக இருந்தாலும் கூட கண்ணியத்திற்குரிய சிறப்பான இந்த நிகழ்வுக்கு சனது வழங்கி ஆசிரியரை நிகழ்த்த இருக்கிற எங்களுடைய ஆசிரியர் பிறந்தகை ராசிதுல் உலமா ஹஜரத் அவர்களே, இந்த விழாவில் சிறப்பு பேருரை நிகழ்த்த இருக்கிற பேராசிரியர் நூருல் இஸ்லாம், சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் முஹம்மது அபூதாஹிர் பாக்கவி ஹஜரத் அவர்களே, இன்னும் சில நிமிடங்களிலே இங்கு துஆ மஜ்லிஸை நடத்த வருகைதான் இருக்கிற அஸ்ஸய்யிது ஸஃபியுல்லா ஹைதுருஸ் பிஎம்எஸ் தங்கள் அவர்களே, சிறப்பான முறையிலே எனக்கு முன்னால் பல்வேறு ஆழிய பெருமக்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். அதில் அற்புதமான கருத்துக்களை பதிவு செய்து இடத்திற்கு தகுந்தால் போல் தங்களுடைய கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்து கோவை நகரத்தில் அனைத்து ஆழிய பெருமக்களுடைய உள்ளங்களிலும் இடம் பிடித்திருக்கிற கோவை ஹிலால் கமிட்டியினுடைய தலைவரும் மஸ்ஜித் இப்ராஹிம் பள்ளியினுடைய இமாமும் கோவை நீலகிரி திருப்பூர் மாவட்ட ஜமாஅத் உலமா சபையினுடைய முன்னாள் தலைவர் அப்துல் ரஹீம் இம்தாதி பாக்கவி ஹஜரத் அவர்களே,
பல்வேறு வகையான ஆழமான கருத்துக்களை நமக்கு முன்னால் வாழ்த்துறையாக வழங்கிய எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை முனீர் உலமா ஹஸரத் பில்லா அவர்களே, மேடைகளை வீட்டிருக்கிற பல்வேறு ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்களே, ஆலய பெருமக்களே, வருகை தந்திருக்கிற ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்களே, நான் பணி செய்து கொண்டிருக்கிற பத்ருல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத் வல் ஜமாத்தினுடைய முன்னாள் பொறுப்பாளர்களே, என்னை ஆலிமாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய கோவை சுண்ணாம்புக்காலவாய் தீனுல் இஸ்லாம் ஷாஃபிஈயா சுன்னத் வல் ஜமாத்தினுடைய பாசத்திற்குரிய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாக பெருமக்களே, வருகை தந்திருக்கிற ஆலயங்களை, கண்ணியத்திற்குரிய உஸ்தாத்மார்களே, யாருடைய பெயராக வெளிப்பட்டிருந்தால் பொருத்தப்பட வேண்டும் என்ற பொருத்தத்தை எதிர்பார்த்தவனாக எனது சில நிமிடங்களில் அறிமுக உரையை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். வருகை தந்திருக்கிற அத்தனை பேர்களையும் வருக வருக என வரவேற்பதோடு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அந்த வெளிமுறைய ஸ்தாபனத்தை நல்ல முறையிலே நடத்துவதற்கு எல்லா வகையிலும் நீங்கள் ஆக்கமும் ஊக்கமும் தர வேண்டும் என்ற கோரிக்கையோடு அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் ஜாமியா பத்ரியா மகளிர் அரபிக் கல்லூரி 2018ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. 8 மாணவிகளை கொண்டு ஆசாத் நகரிலே ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு சின்ன ஒரு ரூமுக்கு வாடகை கொடுத்து அது நடத்தப்பட்டது. இன்றைக்கு 6 ஆண்டுகள் நிறைவான நிலையில் உங்களுடைய ஒத்துழைப்பால் கிட்டத்தட்ட 80 மாணவிகள் அதிலே மாணவிகள் கல்வி பயின்று வருகிறார்கள். இவ்வாண்டு 9 மாணவிகள் இன்ஷா அல்லாஹ் சனது பெற இருக்கிறார்கள். சென்ற ஆண்டு 5 மாணவிகளும், அதற்கு முன்னால் மொத்தம் 12 மாணவிகள், அதற்கு முந்தைய வருஷத்திலே. ஆக இப்படி தொடர்ந்து ஆலிமாக்கள் இந்த சமூகத்திற்கு அற்புதமான முறையிலே நாம் கொடுத்து வருகிறோம். இதுவெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பால் நடைபெற்று வருகிறது. ஆக 8 மாணவிகளை கொண்டு இது தொடங்கப்பட்டது. எனக்கு முன்னால் பேசிய கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் இனாயத்துல்லாஹ் அவர்கள் சொன்னதை போன்று பல்வேறு இடங்களிலே இது நடத்தப்பட வேண்டும் என்று பேசப்பட்டது. சில இடங்களிலே தொடங்கிய மாத்திரத்திலேயே அது நின்று போனது. சில இடங்களிலே மசூரா செய்யப்பட்டது, நடக்கவில்லை. இப்படி எல்லாம் இருக்கிற பொழுது ஒரு நாள் பொதுவாகவே ஓடிக்கொண்டிருக்கிற காலத்திலிருந்தே ஏதாவது இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தாலும் கூட பெண்கள் அரபிக் கல்லூரி நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவல் என்னுடைய உள்ளத்திலே வெகு காலமாக இருந்து வந்தது. இப்படியெல்லாம் தொடங்குவதெல்லாம் இப்படியே இருக்கிறதே என்று சொல்லி நான் ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகையை முடித்துவிட்டு எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை ராஷிதுல் உலமா ஹஸரத் அவர்களுடைய ரூமுக்கு ஒரு நாள் நான் சென்றேன். ஹஸரத் அவர்களிடத்தில் சென்று இப்படி ஒரு அரபிக் கல்லூரி துவங்கலாம் என்று சொல்லுகிற எண்ணம் இருக்கிறது என்று ஹஸரத் அவர்களிடத்தில் நான் சொல்லி, நிச்சயமாக ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள், பல்வேறு உபதேசங்கள் நமக்கு செய்து இன்ஷா அல்லாஹ் நல்ல காரியம் செய்யுங்கள் என்று அனுமதி தந்தார்கள். ஹஸரத் அவர்களிடத்தில் பேசி பெயர்களையும் பதிவு செய்து அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் 2018 இந்த ஸ்தாபனத்தை நாம் தொடங்கினோம். சிறப்பான முறையில் இன்றைக்கு மக்கள் ஓடி வருகிறார்கள். ஆலிமாக்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இது ஒரு முக்கிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த நேரத்தில் உங்களிடத்தில் நாம் பதிவு செய்வது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு வஹாபிய கொள்கை என்பது ஒரு காலத்திலே ஆண்களிடத்திலே பரவி கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது பெண்கள் தான் அந்த விஷயத்திலே இன்றைக்கு ஈர்க்கப்பட்டு வருகிறார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் பல்வேறு ஸ்தாபனங்களை தொடங்கி இருக்கிறார்கள். நமக்கு முன்னால் பேசிய ரஹீமத் அவர்கள் சொன்னதை போன்ற வெளிவு படிப்பதற்கு தானே என்று சொல்லி வஹாபிய ஸ்தாபனத்திற்கு கொண்டு போய்விட்டு அவர்கள் கொள்கை மாறி போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம் நடந்து வருவது கோவை நகரத்தினுடைய எல்லா மக்களுக்கும் தெரியும். அந்த ஒரு நிலையிலிருந்து மாறி அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை இன்ஷா அல்லாஹ் ஆண்களிடத்தில் மட்டுமல்ல தாய்மார்களிடத்தில் உருவாக வேண்டும்,
பெண்களுடைய அடிப்படை வரை அஹ்லுஸ் சுன்னா செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஒரு பெரும் முயற்சி எடுத்து அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் மகத்தான வெற்றி ஒன்றை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் தயவு கூர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை போதிக்கப்படுகிற பெண்கள் அரபிக் கல்லூரிகள் எங்கு இருக்கிறதோ அங்கு உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் நீங்கள் சேர்த்துங்கள். தயவு கூர்ந்து வஹாபியத்துடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது, ஒரு 2 வீதிக்கு போனா அந்த மதரசா இருக்குதுங்கிற ஒரு காரணத்தை வைத்து பிள்ளைகளை அங்கு கொண்டு போய் நாம் விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பிள்ளைகளுடைய கரங்களில் கிடைக்க மாட்டார்கள். பிறகு பெற்றோர்களை உதாசீனப்படுத்திவிட்டு அவர்கள் எங்கோ செல்லக்கூடிய நரகத்தினுடைய வழியை தேடுகிற ஒரு அவலம் ஏற்பட்டுவிடும் என்பதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு வாசத்திற்குரிய பெருமக்களை, இந்த அரபிக் கல்லூரி சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. 80க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பெற்று வருகிறார்கள். மாணவர்களிடத்திலே எந்த வகையான ஹதியாக்களும் வாங்காமல் கிதாபு முதல் கொண்டு எல்லா பொருள்களும் அவர்களிடத்திலே இங்கே கூடியிருக்கிற நிறைய நண்பர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். பெயர்கள் சொல்லக்கூடாது என்ற ஒரு நிலை இருப்பதன் காரணமாக, பெயர் சொல்லுவதை அவர்கள் விரும்பாததன் காரணமாக பல்வேறு மக்களுடைய பெரும் உதவி கிதாபு வாங்குவதாக இருந்தாலும் சரி, இதோ உங்களுக்கு முன்னால் பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுக்காக வேண்டி கொடுப்பதற்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிற இந்த பொருள்கள் முதல் கொண்டு இங்கு கூடியிருப்பவர்களால் கொடுக்கப்பட்ட உதவிதான். ஆக உங்களால் அது உதவிகள் பெறப்பட்டு அந்த மக்களுக்கு தாராளமாக செலவழித்து நல்ல முறையில் அந்த மக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். மேலும் மேலும் நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் வாடகை கட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த அரபிக் கல்லூரி ஒரு இடம் பார்க்கப்பட்டிருக்கிறது. இனியும் அட்வான்ஸ் கூட கொடுக்கல. அந்த இடத்தை பார்த்தவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, நம்ம பேசுறது கேட்டுட்டு இருப்பாரு நான் நினைக்கிறேன். அதனால இன்ஷா அல்லாஹ் முதலாக அவர்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அந்த இடத்தை நாம் பெற்று சொந்த கட்டடத்தில் அந்த மதரசாவை வரக்கூடிய ஆண்டில் நடத்த வேண்டும். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அதிகம் நீங்கள் துஆவை ஞாபகப்படுத்தி துஆ செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கிற அத்தனை பேர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று நம்முடைய மதரசாவுக்காக வேண்டி மதரசாவுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்பதையும் கோரிக்கையாக வைத்துக் கொண்டு வாசத்திற்குரிய பெருமக்களே, நம்முடைய நூறுல் உலமா ஹஸரத் அவர்கள், ராஷிதுல் உலமா ஹஸரத் அவர்கள் முடியாத நிலையிலும் கூட இங்கு வருகை தந்து அமர்ந்திருக்கிறார்கள். நூறுல் உலமா ஹஸரத் அவர்கள் முடியாத நிலையில ஹஸரத் அவர்கள் சென்ற வீட்டுக்கு போகணுமா அனுப்பி வைக்கவா கேட்ட நேரத்தில் இல்ல நான் உட்கார்ந்துக்கிறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆயுளை பலப்படுத்திக் கொடுப்பானாக, ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. காரணம் இன்றைக்கு கோவை நகரம் இவ்வளவு செழிப்போடும் சிறப்போடும் இருப்பதற்கு இங்கு அமைந்திருக்கிற இந்த எங்களை போன்ற நூற்றுக்கணக்கான ஆலிப்பெரும் மக்களை உருவாக்கிய இந்த உஸ்தாத்மார்களால் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சில நேரங்களில் உஸ்தாத்மார்களுக்கு அதாவது உடல்நிலை சௌகரியங்கள் அசௌகரியங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா எவ்வளவு வரை அசௌகரியமாக இருந்தாலும் அதை இந்த பத்னீகளுடைய பரக்கத்தை கொண்டு இந்த சதஸுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு ஷிஃபாவை ஏற்படுத்தி தொடர்ந்து இது போன்ற ஸ்தாபனங்கள் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கு சென்று துஆ செய்வதற்கும் ஆசீர்வாதத்தை வழங்குவதற்கும் பல்வேறு வகையான ஆக்கப்பூர்வமான முறையில் எங்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுப்பதற்கும் இங்கு அமைந்திருக்கிற எல்லா ஆலிம் பெருமக்களுக்கும் உஸ்தாத்மார்களுக்கும் அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் வழங்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய பெருமக்களே, தயவு